நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். நேற்று கேளம்பாக்கத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு எல்லாரையும் பிடிச்சி தள்ளிக்கிட்டு இருக்காரு. அந்த அதிகாரி யார் அப்படின்னு சொல்லி உத்து நோக்கும்போது இதே அதிகாரி தான் அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டுக்கு வந்து சம்மன் ஒட்டி அண்ணன் சீமான் வீட்டுடைய காவலாளியை தரதரன்னு இழுத்துட்டு போய் அவர் மேலே வழக்கு போட்டு அவரை சிறைப்படுத்திய அதே இன்ஸ்பெக்டர் பிரவீன் ராஜேஷ். இந்த பிரவீன் ராஜேஷ் ஏன் இவ்வளவு மூர்க்கமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது நடந்து கொண்டிருந்தது ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம். ஆணவ படுகொலை செய்த குற்றவாளிகளை கைது செய்ய சொல்லி நடந்த ஒரு ஆர்ப்பாட்டம். அதிகார வர்க்கத்தினுடைய ஏவலாளியாக இருக்கக்கூடிய இந்த பிரவீன் ராஜேஷ் குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டிய காவல்துறை குற்றவாளியை கைது செய்ய சொல்லி போராடியவர்களை பிடிச்சு மூர்க்கமாக தள்ளிக்கிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டையும் இந்த ஆணவ படுகொலை பல காலங்களில் உலுக்கி போட்டிருக்கு. 2013-14 காலகட்டத்தில் தருமபுரி மாவட்டம் கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு. இளவரசனுடைய மரணம் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டையே உலுக்கி போட்டுன்னு சொல்லலாம். மனசாட்சி உள்ள எல்லாரையும் கேள்வி கேட்க வச்சுச்சு. மரணத்தை விட அந்த மரணம் நிகழ்ந்தது ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. ஏன்னா அவனே வந்து மது அருந்தி ரயில்வே தண்டவாளத்தில் பக்கத்தில் வந்து இறந்து கிடந்தான். அதை வந்து பரியரும் பெருமாளில் கூட ஒரு காட்சி எடுத்திருப்பார் மாரி செல்வராஜ். அதே போல தான் வந்து கோகுல்ராஜ் மரணம். அந்த மரணமும் ஒரு தானே ஒரு உயிரை மாய்ச்சி கொண்டார் என்பது போல செட்டப் செய்யப்பட்டுச்சு. பிற்காலங்களில் அது நிரூபிக்கப்பட்டு அந்த வழக்கில் சாகும் வரை சிறை வரைக்கும் அந்த குற்றவாளிகளுக்கு கிடைச்சது. அதே போல தான் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டையும் உலுக்கி போட்ட உடுமலை சங்கருடைய மரணம். சங்கர் கௌசல்யா தம்பதி திருமணம் பண்ணிக்கிறாங்க. காதல். அவங்க பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்து தாய்மாமன் வந்து ஆட்களை குடிச்சு வெட்டி கொள்றான். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு முழுக்க ஒரு பேர் அதிர்ச்சியை உருவாக்கியது. இப்படி இந்த காலகட்டத்தில் போது ஆணவ படுகொலைக்கென்று ஒரு தனிச்சட்டம் இயற்றப்படணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது தான் திருநெல்வேலியில் கவின் படுகொலை. கடந்த ஆண்டு கவின் படுகொலையுடைய அந்த காயங்கள் கூட இன்னும் ஆறலை. ஓராண்டு இப்போ தான் முடிஞ்சிருக்கு. அதற்குள்ள செங்கல்பட்டு மாவட்டம் தையூர் பக்கத்தில் பெரியம்மா நகர் அப்படின்னு ஒரு ஏரியா. அந்த பகுதியில் ஒரு வீட்டு வேலை செய்து தன் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய பிரபாவதி அப்படிங்கிற இந்த தாய்க்கு 4 பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள். இதில் கடைசி பையன் பிரவீன் 22 வயசு. இவன் அதே பகுதியில் கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் டிப்ளமோ முடிச்சுட்டு எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்துட்டு இருக்கான். இவன் அதே பகுதியை சார்ந்த ஏழுமலை என்பவருடைய மகள் அஸ்விதா என்கிற ஒரு பெண்ணை 3 வருஷமாக காதலிச்சிருக்கிறான். இந்த காதலில் தான் இந்த ஏழுமலை அவருடைய மகன் கௌதம் அப்புறம் நண்பன் சதீஷ் எல்லாம் சேர்ந்து கூலிப்படையை வைத்து மகனை கொண்டு விட்டார்னு சொல்லி இந்த பிரபாதிங்கிற இந்த தாய் வந்து ஒரு புகார் அளிச்சிருக்காங்க. அவங்க புகாரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நான் வீட்டு வேலை செய்து வருகிறேன். எனது கணவர் கடந்த 6 வருடங்களுக்கு முன்பு உடல்நிலை சரியில்லாமல் இறந்து விட்டார். எங்களுக்கு 2 பொண்ணுங்க 2 பசங்க அதெல்லாம் சொல்லிட்டு எனது இளைய மகன் லட்சுமி இளவந்தங்கால் தையூரில் குடும்பத்துடன் வசித்து வருகிறான். எனது இளைய மகன் பிரவீன் தையூர் புதிய காலனி பகுதியைச் சேர்ந்த ஏழுமலை என்பவரது மகளான அஸ்வதி என்ற பெண்ணை கடந்த 3 வருடங்களாக காதலித்து வந்தான். இந்நிலையில் இன்று, அதாவது எல்லாரும் சுதந்திரத்தை கொண்டாடி முடித்த அடுத்த நாள் 16/8/2026 இரவு சரியாக 8 மணி அளவில் எனது இளைய மகன் பிரவீனுக்கு அவனது செல்போனில் யாரிடமிருந்தோ அழைப்பு வந்தது. உடனடியாக போனை எடுத்து பேசிக்கொண்டே வெளியே சென்றான். அப்பொழுது வெளியே சத்தம் கேட்கவே நானும் எனது மூத்த மகனும் அங்கே சென்றோம். ஓடி சென்று வெளியே பார்த்தபோது வீட்டுக்கு அருகாமையில் உள்ள தையூர் செங்கம்மாள் ரோடு பேர்லுக் சலூன் கடை எதிரில் தையூர் பகுதியைச் சார்ந்த மணிகண்டன், கௌதம், நித்தீஷ் மற்றும் ஏழுமலை. இந்த ஏழுமலைங்கிறது இந்த பெண்ணோட அப்பா, கௌதங்கிறது பெண்ணோட அண்ணன் ஆகியோர்கள் எனது மகன் பிரவீனுடன் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். நாங்கள் அவர்களை மடக்கி விடுவதற்குள் அவர்கள், ஐயா உனக்கு லவ் பண்ண வேற பொண்ணு கிடைக்கலையா, எங்க வீட்டு பொண்ணு தான் கிடைச்சதா என்று சொல்லி மணிகண்டனும் கௌதமும் ஆளுக்கு ஒரு கத்தியை வைத்துக்கொண்டு இத்தோடு நீ செத்து ஒளிந்து போடா என்று சொல்லி எனது மகன் பிரவீன் தலையில் கத்தியால் மாறி மாறி வெட்டினார்கள். அப்பொழுது எனது மகன் தப்பி ஓட முயன்ற போது மணிகண்டன், கௌதம் ஆகியோரிடமிருந்து கத்தியை நித்தீஷும் ஏழுமலையும் வாங்கி எனது மகனை ஓட விடாமல் தடுத்து நிறுத்தி வெட்ட முயன்ற போது எனது மகன் கையால் தடுத்த போது நித்தீஷும் ஏழுமலையும் எனது மகனை செத்துப்போடா என்று எனது மகனின் 2 கைகளிலும் வெட்டிவிட்டு எங்கள் வீட்டு பெண்ணைத்தான் லவ் பண்ணுவியான்னு சொல்லி உன்னை துண்டு துண்டாக வெட்டி காலி பண்ணிடுவோம் என்று கொலை மட்டல் விடுத்தார்கள். அப்பொழுது நாங்கள் போட்ட சத்தத்தை கேட்டு அக்கம்பக்கமாக வந்த எனது மகனின் நண்பன் சூர்யாவையும் அவர்கள் கத்தியை காட்டி மிரட்டிவிட்டு அங்கிருந்து
அங்கிருந்து கொண்டு இந்த காரில் ஏறி தப்பித்து ஓடினார்கள். நாங்கள் உடனே எனது மகனை கேளம்பாக்கம் செட்டிநாடு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்ததில் முதலுதவி செய்து பின்பு அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். எனவே ஐயா அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பிரவீன் சிகிச்சை பலனின்றி நேற்று காலையில் உயிரிழக்கிறார். இதற்கு தான் கேளம்பாக்கத்தில் அந்த ஈசிஆர் சாலையில் ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தை தான் இந்த இன்ஸ்பெக்டர் பிரவீன் ராஜேஷ் மூர்க்கமாக தடுத்து நிறுத்தார். போதைப்பொருள் விற்கிறான், இரவில் சாராயம் ஓட்டுறான், அங்கே கஞ்சா இது இருக்குது, ஈசிஆர் சாலைகளில் அபின் விற்குது. அவனை பிடிக்க வக்கில்லாத இந்த ஆய்வாளருக்கு காதலித்த பெண்ணை கரம் பிடிக்க காத்திருந்த காதலிச்சாங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக அந்த பெற்றோர்கள் அவங்க அண்ணன் எல்லாம் சேர்ந்து கூலிப்படையை ஏவி ஆட்களை கூட்டு வந்து ஒருத்தன் வெட்டி கொண்டிருக்காங்க. குற்றவாளியை கண்டுபிடிக்க சொல்லி போராடினா காவல்துறை அவர்களை மூர்க்கமாக தாக்குது. இந்த பையன் பண்ண தப்பு என்ன? 23 வயசு, அந்த பொண்ணும் மேஜரு, பையனும் மேஜரு. சொல்ல போனால் 2 பேரும் ஒரே சமூகம். நீங்க இளவரசன் திவ்யா வேறு வேறு சமூகம். சாதி பிரச்சனை, காலகாலமாக ஒரு சாதிய ஏற்றத்தாழ்வு இருக்கு. சாதி பிரச்சனை. கோகுல்ராஜ் சாதி பிரச்சனை, சங்கர் கௌசல்யா சாதி பிரச்சனை, கவின் சாதி பிரச்சனை, சாதி ஏற்றத்தாழ்வு இருக்கு. அதாவது வெவ்வேறு சாதியாக இருந்தால் சாதி, வெவ்வேறு மதமாக இருந்தால் மதம், ஒரே சாதியாக இருந்தால் பொருளாதாரம். இவர் எலக்ட்ரிஷியனை வேலை பார்க்குறாரு, உங்கள் அம்மா அப்பார்ட்மெண்ட் பார்க்குது. ஒரு தாய் கணவன் இழந்து 6 வருஷம் ஆச்சு. மகளை கட்டி கொடுத்து 2 மகளை கட்டி கொடுத்து மகனுக்கும் கல்யாணம் பண்ணி கடைசி மகன் 4 பிள்ளைய வச்சு ஒரு தாய், ஒரு சிங்கிள் மதர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுத்துருப்பாங்க. எவ்வளோ அந்த பையன் மற்ற 3 பேர் கல்யாணம் ஆச்சு. இந்த பையன் தான் அந்த அம்மாவை காப்பாற்றணும். இனி இந்த பையன் கொஞ்சம் வேலை பார்த்தாவது இந்த அம்மாவை காப்பாற்றிடுவான்னு நம்பிக்கையோடு இருந்திருப்பாங்க. இப்போ அந்த பையனை உயிரோடு அந்த குடும்பம் எவ்வளவு நெருக்கதியாக நிற்கும். அப்படி என்ன உங்களுக்கு பொருளாதார ஏற்றத்தாழ்வு? அப்போது இங்கே ஆணவ படுகொலைக்கு சாதி மட்டும்தான் காரணம், மதம் மட்டும்தான் காரணம் இல்லை, பொருளாதாரமும் ஒரு காரணம். எப்போதும் நம்ம சொல்கிறது தான், பொருளாதார ஏற்றத்தாழ்வு தான் இங்கே எல்லாத்துக்குமே காரணம். இப்போ நீங்கள் அது ஒரு கஷ்டப்பட்ட பொண்ணு பெரிய ஸ்டேட் பேங்க் மேனேஜர் லவ் பண்ணுறான்னா கட்டி கொடுத்துருவாங்க. இதே ஸ்டேட் பேங்க் பியூன் வேலை பார்க்க, பியூனோ கிளர்க்கோ லவ் பண்ணுறானா கட்ட பண்ணுறாங்க. வேறு வேறு சாதியாக இருந்தாலும் வேறு வேறு மதமாக இருந்தாலும் உங்கள் பொருளாதாரம் தான். பொண்ணு போய் நல்லா இருக்கட்டும். வேறு சாதி பொண்ணு, கஷ்டப்பட்ட பொண்ணு, பையன் நல்ல பையன் கட்டி கொடுத்துருவாங்க. இதே அஸ்விதி கஷ்டப்பட்ட பொண்ணாக இருந்து பிரவீன் வசதியான பையனாக இருந்து வேறு வேறு சாதியாக இருந்தால் கட்டி வச்சுருப்பாங்க, பிரச்சனையே இல்லை. ஆனால் அங்கே அஸ்வதி கொஞ்சம் பணக்கார பொண்ணு, பிரவீன் கஷ்டப்பட்ட பையன், கொஞ்சம் ஏழை பையன், நடுத்தர வர்க்கம். அதனால் இங்கே பிரச்சனை. எப்படி இந்த செங்கல்பட்டு மாவட்டம் தையூரில் அஸ்வதியை காதலித்த பிரவீன் வசதி குறைவானவர், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர் என்பதற்காக ஒரே சாதியாக இருந்தும் கொலை செய்யப்பட்டிருக்காரோ, அதே போல தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் 2023 தூத்துக்குடியிலேயே சிட்டிக்குள்ளேயே கார்த்திகா மாரி செல்வம் 2 பேரும் ஒரே சமூகம், பிற்படுத்தப்பட்ட சமூகம். ஆனால் அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்ட பையன், அவங்க நல்ல பையன், அழகான பொண்ணு, அழகான பையன். 2 பேரும் கல்யாணம் பண்ணி வீட்டில் வாழ்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சது. கல்யாணம் முடிஞ்சு 1 மாதம் கழித்து அவங்க அப்பா ஒரு பாலியவாரி வீட்டுக்குள்ளே மகளையும் அந்த மருமகன் மாரி செல்வத்தி கார்த்திகையும் துண்டு துண்டாக வெட்டி போட்டாங்க. அப்போ கூட நம்ம ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தோம். பதற வச்சாங்க. ஆனாலும் இன்னும் ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு தனி சட்டம் இயற்றப்படலை. இங்கே ஷெட்யூல் காஸ்ட், SC/ST ஆக்ட், PCR ஆக்ட் இருக்கு. ஆனால் ஒரே சமூகத்துக்குள்ளே கொலை செய்யப்பட்டா இப்போ இங்கே இதில் எப்படி SC/ST போட முடியும்? இதில் எப்படி PCR போட முடியும்? நீங்கள் ஒரு கவின் அங்கே PCR வலுது. ஏன்னா அவன் குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவன் என்பதால் கொலை. இங்கே பிரவீன் இப்படி குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவன் என்பதால் கொலையா? இல்லையே. அவன் பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கான். என் மகளை காதலித்தால் என் கௌரவம், ஆணவம், அதாங்க பிரச்சனை. அதான் ஹானர் கில்லிங். ஹானர் கில்லிங்கிறது இங்கே சாதி மதம் இல்லை, இங்கே பணம் எல்லாத்தையும் பார்க்குது. என்னுடைய ஸ்டேட்டஸு, என் அந்தஸ்து குறைவாக இருக்குது, நீ என் பிள்ளையை லவ் பண்ணுறதா, உனக்கு போய் கட்டி கொடுக்குறதா அப்படிங்கிற அந்த ஆணவத்தில் கொலை நடக்குன்னா இதுக்கு தனிச்சட்டம் ஏற்றாத வர இதுக்கு ஒரு தீர்வே கிடையாது.
நியாயப்படி திமுக செய்ய தவறியதைத்தான் தாவேக்கா செய்யணும். தாவேக்காவையே பேசுறீங்கன்றான். 3 மாசம் ஆச்சு, 110 நாளுக்கு மேல ஆக போகுது. தாவேக்கா ஆட்சிக்கு வந்த பிறகு தன்னை மதசார்பற்ற சமூக நீதி அரசா காட்டுது. என்ன தெரியுமா கொடுமை? இந்த கொலையை பண்ண 2 பேரும் தாவேக்காரன். ஏழுமலை தாவேக்காவுடைய நிர்வாகி, அவர் மகன் கௌதம் தாவேக்கா நிர்வாகி, 2 பேரும் தாவேக்கா கட்சிக்காரன். மதசார்பற்ற சமூக நீதி, அம்பேத்கர் கொள்கை தலைவர், சாதி ஒழிப்பு, சாதி மதம் பார்க்காம ஓட்டு வாங்கியிருக்கிறோம். விஜயனுடைய முகத்துக்கு ஓட்டுவோம். விஜய் கட்சியினுடைய பொறுப்பாளர் ஏழுமலை, விஜய் கட்சியினுடைய பொறுப்பாளர் நிர்வாகி கௌதம் எல்லா நிகழ்வையும் கலந்து கொள்றாங்க. அந்த திருப்பூர் தொகுதிக்குள்ள அவங்க தான் இந்த கொலையவே பண்ணியிருக்காங்க. தாவேக்காவை சார்ந்தவர்கள், ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் நேரடியாக நிகழ்த்திய ஆணவ படுகொலை தமிழ்நாட்டில் இதான் முதல் முறை. கோகுல்ராஜ் கொலை வழக்கு சம்பந்தப்பட்ட யுவராஜ் என்பவர் ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள், ஒரு இயக்கம், ஒரு சாதி அமைப்பு, அவ்வளவுதான். பொதுவாக சாதி அமைப்புகள் தான், சாதி அமைப்பு தலைவர்கள் தான் தூண்டி விட்டு கொலை நடக்கும். இங்க ஒரு அரசியல் கட்சி, அதுவும் ஆளுங்கட்சி நிர்வாகி ஒரு ஆணவ படுகொலை செய்கிறாருன்னா அப்ப ஆளுங்கட்சி மீதோ தமிழ்நாடு முதலமைச்சர் மீதோ அவருக்கு எந்த விதமான பயமும் இல்லை. என்ன பண்ண போறாங்க, நம்ம ஆட்சி, நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற திமிரு தானே, அந்த ஆணவம் தானே. இது வெறும் பொருளாதார ஆணவமா இல்லை அரசியல் ஆணவமா, நம்ம ஆட்சிங்கிற ஆணவமா? அப்போ உடனடியாக தமிழக முதலமைச்சர் சென்னை சாதிய ஒழிப்பாளராக, அம்பேத்கர் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு, ஈவே ராமசாமி அவர்களை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு, மதசார்பற்ற சமூக நீதி பேசி சாதி மதமே எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரசு ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு தனிச்சட்டத்தை ஏற்றுமா? ஏற்றதுக்கு முன்னாடி குற்றவாளிகள், அந்த அம்மா சொல்ற குற்றவாளிகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படல. அவங்க முக்கியமாக சொல்றது மணிகண்டன், கௌதம், நித்தீஷ் மற்றும் ஏழுமலை. இதில் வந்து ஒரு 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு காலைல ஒருத்தரை கைது பண்ணதா சொல்கிறாங்க. இது இல்லாமல் நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த அவங்க பார்த்ததை அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள பேரை சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாமல் கூட நிறைய பேர் இருந்திருக்கலாம். 5-6 பேர் உள்ள போயிருக்கானுங்க. போய் மொத்தமாக அந்த பையனை விட்டுருக்கானுங்க. குற்றவாளிகளை கைது பண்ணலை. குற்றவாளியை கைது பண்ணுன்னு சொல்லி போராடினா அவனை காவல்துறை அடித்து விரட்டுதுன்னா இது எந்த மாதிரியான அரசு இந்த அரசு? அப்போ நீங்கள் கவினுக்கு தான் பேசலை வாயை திறந்து தமிழக முதலமைச்சர். ஏன்னா கவினுக்கு பேசினா என்ன ஆயிரும்? குறிப்பிட்ட சமூக மக்களுடைய வாக்கு வராமல் போயிடும். எதுக்கு தேர்தலத்தில் நமக்கு பேசணும்? கவினுக்கெல்லாம் பேச மாட்டார், ஆனால் நியாயப்படி என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டு இருப்பார் அப்படின்னாங்க. சரி, கவின் போயிடுச்சு, கவின் இறந்துட்டாரு, 1 வருஷம் ஆயிடுச்சு, தேர்தலும் முடிஞ்சிருச்சு, முதலமைச்சரும் ஆயிட்டீங்க. இப்போ எதுக்கு பேசாமல் இருக்கீங்க? இப்போயாச்சும் தமிழக முதலமைச்சர் ஆணவ படுகொலை கண்டிக்கலாம்ல. இந்த பையன் இறந்துட்டான், 24 மணி நேரம் ஆகுது, வெட்டப்பட்டு 4 நாட்கள் ஆகுது. தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு அமைச்சர் கூட, ஏன் நாங்கள் இந்த 8 பேருக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அமைச்சரவையில் பதவி கொடுத்துருவோம் சொன்னாங்க. 8 அமைச்சரில் ஒரு அமைச்சர் வாய் திறக்கலை. அதான் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல, இந்த 8 அமைச்சர், இவர் தான் சொன்னார், மரியாதைக்குரிய இயக்குனர் ரஞ்சித் சொன்னார், 8 அமைச்சர்களுக்கு பொறுப்பு கொடுப்பது என்பது வேஸ்ட், வீண் அப்படின்னாரு. இவங்கெல்லாம் என்ன சமூக நீதி பேசுகிறாங்க, என்ன சாதி ஒழிப்பு பேசுகிறான்னு மேடையில் கேட்டார். ரஞ்சித்துக்கு எதிராக பொங்குனாங்க. ஆனால் நீலம் பண்பாட்டு மையம் இந்த படுகொலையை கண்டிக்குது, ஆணவ படுகொலை கண்டிக்குது. ஆனால் அது ஒரே சமூகமாக இருந்தாலும் ரஞ்சித் அவர்கள் கண்டிக்கிறாரு. ஆனால் இந்த 8 அமைச்சரில் ஒரு அமைச்சர் கூட கண்டிச்சதா தெரியல, அந்த வீட்டுக்கு போகிறதா தெரியல. தமிழக முதலமைச்சரோ, தமிழ்நாட்டினுடைய இந்த சோகால்டு முற்போக்குவாதிகளோ, இல்லை தாவேக்காவுக்கு ஆதரவளித்த தலித் ஆக்டிவிஸ்டோ யாரும் இதை கண்டிக்கலை. ஏன்? மரியாதைக்குரிய திருமாவளவன் கூட இன்றைக்கும் அதை போய் எட்டி பார்க்கல. நாங்கள் தான் ஒட்டுமொத்தமான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பிரதிநிதி, ரெப்ரசன்டேட்டிவ் என்று தன்னை அடையாளப்படுத்துகிற திரு வன்னியரசு அமைச்சர், சமூக நீதித்துறை அமைச்சர், அவர் இதுவரைக்கும் ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணலை. எப்படி பதிவு பண்ணுவார்? ஒட்டுமொத்தமாக தலித்ங்கிற ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த, ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு மாணவன் இங்கிருந்து மலேசியாவில் போய் ஒரு முனைவர் பட்டத்துக்கு படிக்கிறான், ஒரு பிஹெச்டி பண்ணுறான், ஒரு மிகப்பெரிய துறையில் பண்ணுறான். அவன் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருத்தன் இன்னைக்கு படித்து மேலே ஏறி வர்றதுங்கிறது எவ்வளோ பிரச்சனை, இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. ஆனால் அவன் படித்து போனால் அதுக்கு வந்து அம்பேத்கர் அயலக கல்வி உரிமை தொகையில் 36 லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு அரசு கொடுக்குது. 2025-26 அவனுக்கு பணம் போயிடுது. இந்த ஆண்டு போகிறேன்னு சொல்லி மெயில் போடுறான். கேட்டால் பில்லு வைக்கலை, அவன் வந்து செலவினங்களை வந்து அதிகமாக கேட்குறான் அப்படின்னு சொல்லி சட்டசபையில் பேசி அறிக்கை வெளியிடுறாரு. பில்லு கொடுக்க அப்படின்னு சொன்ன பிறகு அந்த மாணவன் வீடியோ போட்டு இல்லை நான் எல்லாம் கொடுத்துட்டேங்கிறான். உடனடியாக திருப்பி அறிக்கை வெளிவருது. அவன் வந்து ஆப்பிள் வந்து டேப் ப்ரோ வாங்கியிருக்கான், அவன் வந்து 15,000 ரூபாய் ஷூ வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி அது வெளிவருது. பில்லே கொடுக்குறேன்னு சொல்லி அமைச்சர் வன்னியர் சொன்னார். இப்போ எப்படி பில்லு வெளியே வந்துச்சு? அப்போ எவ்வளோ முரண் பாருங்க. இவர் பில் எடுத்து வெளியே போட்ட உடனே
இந்த மாதிரி வந்து 1,80,000 1,90,000 டேப் வாங்கியிருக்கான், ஐஃபோன் ஆப்பிள் டேப்னு. அதை எடுத்து கீழே போட்டு அந்த மாணவனை அவ்வளவு கேரக்டர் அசாசினேட். உனக்கு 15,000 ஷூ கேட்குதோ, உனக்கு ஆப்பிள் டேப் கேட்குதோ, உனக்கு ஓசி பணத்தில் அரசாங்க பணத்தில் உனக்கு இதெல்லாம் கேட்குதோ, குடிக்க தண்ணி இல்லம்ப ஆனால் ஷூ மட்டும் 15,000 போடுவியோ அப்படின்னு சொல்லி அவனை எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியும் அவ்வளவு. இதில் இழிவுபடுத்த அத்தனை பேர் மேலேயும் பிசிஆர் வழக்கு போடலாம். பண்ணுறவன் அத்தனை பேர் தாவே காக்கிறேன் கூட விசிகாவும் சேர்ந்து கொடுக்கறது. ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு மாணவனை காப்பாற்ற வேண்டிய விசிகா, அவனுக்கு பக்கம் நிற்க வேண்டிய விசிகா, அவனை கூட்டு வச்சு பேசிக்கலாமா 1-to-1 அமைச்சர் அதை செய்யலை. ஆனால் இந்த மாணவன் என்ன உளவியல் இருப்பான், ஒரு பிஹெச்டி படிக்கக்கூடிய முழுக்க அதில் அந்த ஆய்வு மாணவன் அதில் முழுக்க கவனம் செலுத்தினா மட்டும்தான் அந்த ஆய்வில் வெற்றி பெற முடியும். இப்போ அவனை முழுக்கையாக அவன் வந்து ஏதோ பணத்துக்காக படிக்கிறது மாதிரியும் வெட்டி செலவு பண்ணுற மாதிரியும் மலேசியாவில் இருந்து தமிழ்நாடு அரசனுடைய அம்பேத்கர் அயலக உரிமை திட்டத்தை வீணடிப்பது போலவும் தவறாக பயன்படுத்துவது போலவும் ஒரு மாய பிம்பத்தை ஒரு அமைச்சர், சமூக நீதி அமைச்சர், ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் செய்யலாமா? செஞ்சிருக்காரு. அப்போ இந்த மாணவனை இழிவுபடுத்தக்கூடிய அமைச்சர் வன்னியரசு எப்படி இங்கே ஆணவப்படுவதற்கு போவார்? தாவேக அரசு எந்த தவறு செய்தாலும் அதை முட்டு கொடுத்து நிற்பதற்கு விசிகா நிற்குது, இந்த வன்னியரசு நிற்கிறார் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. ஆணவ படுகொலைக்கு சட்டம் ஏற்றிட்டா இது நின்றுமா? நிற்கும், ஓரளவுக்கு நிற்கும். காஸ்ட் இஸ் எ மென்டல் ஸ்டேட். சாதி என்பது ஒரு மனநிலை. இவன் இந்த சாதிக்காரனாக தான் இப்படித்தான் நடந்து கொள்வான்னு நினைக்கிறான்ல, அவன் எந்த சாதிக்காரன் நினைச்சாலும் அதுவும் தப்பு தான். இவர் இந்த சாதிக்காரரு, அவர் அப்படித்தான் பேசுவார். இவரா இந்த சாதிக்காரர், அவர் அப்படிதான் நடந்து கொள்வார். இப்படி நினைக்கிறதுல இதுதான் மனநிலை. அதாவது பார்த்தா தெரியாது சாதி, ஆனால் மனசுக்குள்ளே இருக்கும் அந்த அழுக்கு. அதனால அம்பேத்கர் காஸ்ட் இஸ் எ மென்டல் ஸ்டேட். சாதி என்பது ஒரு மனநிலை. ஒவ்வொரு தனி மனிதனும் சாதி என்பது ஒரு பெரிய புனிதமும் கிடையாது, அது கௌரவமும் கிடையாது, அது பெருமையும் கிடையாது, அதில் திமிரும் கிடையாது, அது ஆணவமும் கிடையாது. நாம் படித்த படிப்புக்கு வேலை பார்த்து நல்லா சம்பாதித்து சமூகத்தில் நல்ல பேர் எடுக்கலாம் முடியாது, நம்ம சாதியை வச்சு எடுக்க முடியாது என்று உணராத வர எதுவுமே மாறாது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.